நடிக்கும் போது வராத ஜோசப்பு இந்த குச்சை சப்பு. ஆமக்கரி அவர் பேரு ஜோசப் விஜய். ஒரிஜினல் பேர் என்ன? சீமானா இல்ல ஒண்ணுத்துக்கு உதவாத சாமானா? ஆமக்கரி உங்க அப்பா பேர் என்ன? செந்தமிழன். உங்க அப்பா பேர் செபஸ்டின். ஊருக்கே தெரியும்டா. அவன் பேரை மாத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா பேரை மாத்துறதா இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். தம்பி, நான் அப்பா பேரை மாத்த வந்தவள அறிவேத்திர டீ ஆத்த வந்தவனா? இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்ற ஜெயிக்க நின்ற பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன்? பெரம்பூர் தொகுதியில நின்னாரு, திருச்சி கிழக்கில் நின்னாரு. 2 தொகுதியிலுமே வின் பண்ணாரு. எப்படி வின் பண்ணாரு ஆமக்கரி? நீ எது காரைக்குடியில் நின்ன? காரைக்குடியில் நின்று கரகாட்டம் போடலான்னு பார்த்தா காரைக்குடியில காரியம் பண்ணிட்டானுங்க. ஈஸியாக, அதாவது எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற அடிப்படையில் தான் சீமான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார். எளிதாக வெற்றி பெறலான்னு காரைக்குடியில் நின்று இருக்க காரைக்குடிய காரி துப்பி இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் இடைத்தேர்தல் வைப்பாங்கன்னு திரியோட காத்திருக்கேன். திரள் நிதி பிச்செடுக்கவும் காத்திருக்கேன். கட்டுமர கட்சி காரணக்கும் காத்திருக்கேன். எங்களுக்கு எலெக்ஷன் முக்கியம், அதை விட கலெக்ஷன் முக்கியம். வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். வெல்லவே முடியாத படை ஒன்று உலக வரலாற்றில் இருந்ததில்லை. எப்படி நீங்க சொல்லலாம்? 16 வருஷமாக வெல்லவே முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பம்பரம் சுத்தணும்னு திடீர்னு கிருகிருன்னு அங்க டொப்புன்னு அவர் நிக்கிறது இருக்கட்டும், நீ எப்ப சுத்த ஆரம்பிச்ச? மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் சீவிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திடும். இங்க அந்த வேலை கிடையாது. இங்க டீலாம் வித்துக்கிட்டு இருக்க கூடாது தம்பி. நாங்க டிவிக்க வந்தவன் இல்ல, டீ விக்கிறவங்கிட்டயும் திரள் நிதி பிச்சை கேட்க வந்தவன். தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்தது எங்களை நாடு ரோட்ல கொண்டு நிறுத்திக்கலாம். பைத்தியக்காரன். ஓ, அப்படியா விஷயம்? Salute deeply film, sir. Sir, this time my people made a blunder mistake, sir. Only 1 hour, sir. I will finish the whole thing, sir. தமிழ் என்று உச்சரிக்காதவன் புதுசா இருக்காங்க. அடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. அப்படியா? என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். தம்பி விஜய் நீங்கள் அன்று ஒரு நடிகர். அன்று நீ ஒரு நடிகன். ஆமா, ஆமக்கரி அன்னைக்கு அமெரிக்கா அதிபர். மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான் பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயவாட கிட்ட மக்கள் கிட்ட ஓட்ட கேட்கறதும் மக்கள் கிட்ட மணிய கேட்கறதும் ஒன்னா? சொல்லுங்க மானங்கட்ட மாமா. நீ எழுதி வை அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா. எதுல? தண்ணியில தானே. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன்.